நம்ம காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா தோசை சுடுறதுக்காக அந்த சுரக்காயோட காம்பு, கத்திரிக்காய் காம்பு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அந்த வாழைக்காயோட காம்பு இதெல்லாம் அரிஞ்சு ஒரு தட்டில் எண்ணெயை ஊற்றி அதை தொட்டு தொட்டு தான் தோசை ஊற்றுவோம். ஆனால் இப்போ எப்படின்னா தோசையை ஊற்றி சுற்றிலும் நல்லெண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க. அது மாதிரி சாப்பிட்டா வெயிட் ஏறிக்கிட்டு தான் போகும். நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குன்னு சொன்னால் எப்படிங்க குறையும்? நம்ம வந்து தோசைக்கல்லில் தோசை ஊற்றும் போது எண்ணெயை தொட்டு தான் ஊற்றணுமே தவிர எண்ணெயை தாராளமாக ஊற்றி சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காவோட குடுமையை வந்து நல்லா நார்லாம் தட்டிட்டு இது மாதிரி குட்டி விளக்கு மாதிரி செஞ்சு நல்லா அழகாக எண்ணெய் தொட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் வந்து சுடுசோத்தை கட்டி அதை தோசைக்கல்லில் தேய்ச்சும் தோசை விடுவாங்க. வராத தோசையை கூட மூடிட்டு தோசை எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். பழைய காலத்தில் அடுப்பில் சுட்டதுனால புகையெல்லாம் கறியெல்லாம் கொட்டும் அப்படிங்கிறதுக்காக மூடியும் சுடுவாங்க. இந்த டிப்பு நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் தோசைக்கல்லில் தோசையை ஊற்றி எண்ணெயை தாராளமாக ஊற்றி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எண்ணெயை ஊற்றாமல் தோசை விடுவேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.